அதை செய்கிறதுக்கு நான் என்ன வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம்லாம் கடுமையான விமர்சனங்களை வச்சார். எந்த சூழ்நிலையிலும் தினகரனை சேர்ப்பதற்கு பேச்சே இல்லைன்னா சபதம் போட்டவர் தான் எடப்பாடி. இறங்கி வந்தான்றதை விட சூழலை புரிஞ்சு காலம் அவர்கள் இருவரையும் அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது தான் நான் சொல்லுவேன். இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாலும் பிஜேபி தான் இருக்குது. இந்த செயலை தான் 6 மாதம் முன்னாடி பிஜேபி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு சீட்டே வேண்டாம், குக்கரில் கூட வேண்டாம், ரெட்டலையில் கொடுங்க எங்கள் கட்சிக்காரங்களுக்குன்னு சொன்னபோது கூட ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. அதனால திமுக வந்து அந்த கசப்பான அனுபவம் 2 பேருக்கும் நேற்று ஞாபகத்துக்கு வந்ததுனால தான் திரைமறைவில் எல்லா முயற்சியும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சார், நடந்துகிட்டு தான் இருந்தது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக அரசியலை ஆட்டி வைப்பது பிஜேபி தான், மறுக்க முடியலையே. அதற்கு காரணம் அதிமுகவின் சேர்ந்த சில தலைவர்கள் தான். சாவியை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து நீங்கள் எங்களை திறந்துக்கங்க, போட்டிங்க எங்களை உள்ளே வச்சுன்னு கொடுத்தது யார்? பழச பேசுனா எந்த அணியும் அமையாது, அமைக்க முடியாது. வெக்கம் கட்ட செயல் தான் அரசியல். தேர்தல் அரசியலில் இன்னும் உச்சம். ரோசா வெக்கத்துக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. பேர்ல நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. கடந்த சில மாதங்களாகவே டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக மேலே கடுமையான விமர்சனங்களை முன்னிச்சிருந்தார். துரோகம் செஞ்சுருக்கிறாங்க, 2026 தேர்தலுக்கு முன்னாடி நடுரோடு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் வச்சிருந்தார். நேற்று ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி துரோகம் எல்லாத்தையும் புறந்தளிட்டு, பங்காளி சண்டையை புறந்தளிட்டு நாங்கள் 2026 ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நல்ல பெருமுகத்தோடு வரவேற்கிறத பார்க்க முடியுது. இந்த இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இணக்கமாக மாறுமா? அது எப்படி ஜெல்லாவுன்னு பார்க்குறீங்க? இது ஒன்றுக்கு வேலைக்காதெல்லாம் நம்ம எடுத்தோடனே சாப விட வேண்டாம். பொதுவாகவே பிரிஞ்சு இருக்கிறவங்க இணைஞ்சாலோ, கசப்பை மறந்து ஒரு அணியில் ஒரு வீட்டில் இருந்தாலோ அடிப்படையில் நான் அதை ஆதரிக்கிறவன், விரும்புகிறவன். ஒரு 5-6 வருஷமாகவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவசியம். அந்த சூழலில் அதிமுக அப்படி பிரிஞ்சு கிடக்கிறது நல்லதில்லை, அந்த இயக்கம் வலுவாக இருக்கணும்னு சொன்னவங்கள நானும் ஒரு ஆள். அந்த வகையில் நேற்று நடந்த இந்த இணைப்பு இல்லை, இந்த கூட்டணி சேர்வு இருக்குல்ல, இந்த ஒரு நிகழ்வே ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதிமுக அரசியல் தான் தினகரனுக்கு மையப்புள்ளி. அதை மையப்படுத்தி, அதாவது அமமுகவை தொடங்கி இதன் வழியாக அதிமுகவை கைப்பற்றுவோம்லாம் அவர் பல நேரங்களில் சொன்னார். அவங்களுடைய இறுதி இலக்கு எங்கே? அதிமுக தான். திமுகவை கைப்பற்றுவதே என் ஒரே லட்சியம்னு என்றைக்குமே தினகரன் சொன்னதில்லை. அதுபோல் எடப்பாடி எல்லா அரசியலையும் நம்ம இந்த 7-8 வருஷத்தில் பார்த்துட்டோம். பழச பேசுனா யாரும் தேர்தல் அரசியலில் கூட்டணியில் நீடிக்கவே முடியாது. அது திமுக அணிக்கும் பொருந்தும், அதிமுக அணிக்கும் பொருந்தும். சரிதானே? ஸோ தினகரன் இறங்கி வந்தார். ஆமாம், அதை செய்கிறதுக்கு நான் என்ன வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம்லாம் கடுமையான விமர்சனங்களை வச்சார். எந்த சூழ்நிலையிலும் தினகரனை சேர்ப்பதற்கு பேச்சே இல்லைன்னா சபதம் போட்டவர் தான் எடப்பாடி. இன்றைக்கி அன்போடு வர வைக்கிறேன், மனமகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறாருன்னா, இவரும் இறங்கி வந்தான்றதை விட சூழலை புரிஞ்சு காலம் அவர்கள் இருவரையும் அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது தான் நான் சொல்லுவேன். காலம்ங்கிற வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எதையுமே காலம் மாறி ஒருத்தர் மருந்து போடவும் முடியாது, காயப்படுத்தவும் முடியாது, அந்த காயத்தை மறக்க செய்யவும் முடியாது. நீங்கள் காலம்னு சொல்கிறீங்க, ஆனால் பிஜேபி அதுக்கு பின்னாடி இருக்குது இல்லை? நிச்சயமா, அதுதான் காலம் தான் பிஜேபி வழியாக செய்யுது. அவங்க அடுத்த கட்சியினுடைய விவகாரத்தில் நாங்கள் தலையிடுவதே இல்லைன்னு சொன்ன போது நான் சிரித்தேன். அதெல்லாம் சும்மா மக்கள் காதில் பூச்சுத்துற வேலை. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாலும் பிஜேபி தான் இருக்குது. இந்த செயலை தான் 6 மாதம் முன்னாடி பிஜேபி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போதான் ஜெல்லாக முடியும். இப்போ என்ன சார் சரி வருமானு கேட்குறீங்களா? இந்த கேள்வி காணாமல் போயிருக்கோம். ஏன்னா ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் சங்கடமாக. அப்புறம் களத்துக்கு போகிற போது, இணைந்து போராட்டங்கள் நடத்துகிற போது திமுக எதிர்ப்புங்கிறது தான் ஃபோக்கஸ்டாக இருக்குமே தவிர இதெல்லாம் மறந்துருப்பாங்க. இப்போ அந்த கால இடைவெளி குறைவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு மாநில கட்சிகளுக்குள்ள இப்படி பிஜேபி ரோல் பிளே பண்ணுறதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நான் ஏற்றுக்கிறதுல எனக்கு என்ன சார் இருக்குது? என்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு தான் போகணுன்னு நான் சொல்ல போகிறேன். அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம், வேறு வழி இல்லை. நடந்தது நிஜம்தான். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக அரசியலை ஆட்டி வைப்பது பிஜேபி தான், மறுக்க முடியலையே. அதற்கு காரணம் அதிமுகவின் சேர்ந்த சில தலைவர்கள் தான். சாவியை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து நீங்கள் எங்களை திறந்துக்கங்க, போட்டிங்க எங்களை உள்ளே வச்சுன்னு கொடுத்தது யார்? ஓபிஎஸ் தான் தொடங்கி வச்சார். எடப்பாடி அதை வளர்த்தார். தினகரன் வரைக்கும் அது தொடருது. அவர்களை அப்படி இப்படி அன்பால் நட்பால் மிரட்டியோ உருட்டியோ நாங்கள் சொல்கிறத கேளுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணியாவது பிரிந்தவர்கள் கூடணும், பிளவுபட்ட இயக்கங்கள் இணையணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. பிஜேபி சேர்த்து வைக்கிறது ஓகே, ஆனால் அதுக்கு பின்னாடி கேஸுகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேஸில் மாட்டிகிட்டு இருக்காரு, டிடிவி அவர்களுக்கு பின்னாடி கேஸ் இருக்குது. இந்த கேஸை வச்சு தான் சார் இந்த வழக்கு, ஆமாம் மறுக்கலையே, இந்த வழக்குகளை வச்சு அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன், அதிர்ச்சி அடைய மாட்டேன். முதல் தளத்தில் தயாளு அம்மா உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க. 2வது தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில். திமுக அந்த பாடுபடுத்தின சிதம்பரம் நிர்வாகத்தின் கீழ் இருந்த, உள்துறையின் கீழ் இருந்த அந்த அமலாக்கத்துறையும் சிபிஐ வருமான வரித்துறை ஏதோ அந்தந்த வழக்குக்கு தகுந்த மாதிரி என்ன பாடுபடுத்தினாங்க திமுகவை? அதே அறிவாலய வளாகத்தில் ஒரு மேடை அமைச்சு
இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் சொன்னவர் ஸ்டாலின். அது என்ன சார், இதே ஃப்ளோரில் சார் தயாளம்மாவை அந்த பாடுபடுத்தினாங்க காங்கிரஸ். அப்படி கேட்டிருந்தா அந்த அணி இன்னைக்கு அமைஞ்சிருக்குமா? இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குமா? அதனால தான் ஒரு வார்த்தை சொன்னேன், பழச பேசுனா எந்த அணியும் அமையாது, அமைக்க முடியாது. வெக்கம் கட்ட செயல் தான் அரசியல். தேர்தல் அரசியலில் இன்னும் உச்சம். ரோசா வெக்கத்துக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. தலைவர்கள் சேர்வது ஓகே, தொண்டர்கள் மத்தியில் இணக்கம் ஏற்படுமா, நிர்வாகிகள் மத்தியில் இணக்கம் ஏற்படுமா, சேர்ந்து தேர்தல்களை வேலை பார்ப்பாங்களா? தொண்டர்களுக்கு உற்சாகமாக தான் இருக்கும். நிர்வாகிகள்னு நீங்கள் சொல்கிறது யாரை மீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. தேர்தலில் சீட்டு கிடைக்கிறவங்க அல்லது ஒரு என்ன சொல்கிறது, அந்த சீட்டு கிடைக்கிறவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 பேர், இவங்களுக்கு வேணா என்னடா இவன் வந்துட்டான் நமக்கு வாய்ப்பு பறிச்சிருவானோன்னு இந்த பயமும் பதட்டமும் குழப்பமும் இருக்குமே தவிர, சம்மந்தப்பட்ட கட்சியுடைய தொண்டர்கள் உற்சாகமாக தான் இருப்பாங்க. நம்ம ஜெயிக்க போகிறோம், நமக்கு ஒரு வலு கிடச்சிடுச்சு அப்படிங்கிற பார்வை தான் யாருமே பார்ப்பாங்க. இப்போது என்னப்பா காங்கிரஸ் போயிருமாப்பா அப்படின்னு அந்த அரசு மத்தடியில் உட்காந்து திமுக தொண்டனும் காங்கிரஸ் தொண்டனும் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. என்னப்பா அவங்க ஏதோ சொல்கிறாங்க இவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு கடைசியில் எல்லாம் முடிஞ்சு சமாதானமாகி ஏதோ ஒரு இதில் செட்டில் ஆகி கூட்டணி தொடருதுன்னு வந்துட்டா, அந்த 2 பேரும் எது பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டான் பாருங்க, அந்த 2 பேரும் உற்சாகத்தில் தான் இருப்பான். இந்த நிர்வாகிகளுக்கு என்ன இப்போ சங்கடமாக இருக்கும், முதல் நாள் என்ன நம்ம அப்படி திட்டமே அறிவாலயத்துக்கு போனால் ஸ்டாலின் நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவோம், மாணிக் தாக்கூருக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த தொண்டனுக்கு ஏதாவது அதில் சம்மந்தம் இருக்கா? அவன் அன்னைக்கும் ஜாலியாக இருந்தால் இன்றைக்கும் ஜாலியாக இருப்பான், அதே உற்சாகத்தோடு தான் இருப்பான். அதனால் நான் தொண்டர்கள் வார்த்தையை பயன்படுத்துவேன். நிர்வாகிகளை தூக்கி போடுங்க சார், அவங்க இல்லாமல் இவங்க இல்லைன்னு அப்படி அந்த இதுக்குள்ள நான் அதை மறுக்கலை. உணர்வு அப்படின்னு பார்த்தா அந்த ரத்த நாளங்களாக இருக்கிறது எந்த இயக்கத்துக்கும் தொண்டர்கள் தான். ஸோ ஒரு பலம் வருதுன்னு அவன் நம்பிட்டான்னா உற்சாகப்பட தான் செய்வான். பலவீனத்துக்கு அங்கே வேலையே இல்லை. ரைட், எவ்வளவு சார் பலம் தெரியாது. அக்டோபர் 30 அன்னைக்கு ஓபிஎஸ், டிடி தினகரன், செங்கோட்டையன் 3 பேரும் சேர்ந்து செயல்பட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் சேர்ந்தார், ஓபிஎஸ் அவர்கள் இப்போ தனியாக இருக்கார், டிடி தினகரன் இப்போ அதிமுக கூட்டணியில் வந்திருக்காரு. அங்கே நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்க? இல்லை தாவேக்காங்கிறத விட என்ன நடக்கலைன்னா நல்லது நடக்கல, அவங்க எதிர்பார்த்த ஒற்றுமை நடக்கல. அவ்வளோ தாவேக்கா டிடியோட ரெக்வஸ்ட்டை டினை பண்ணிட்டாங்களா? இல்லை, அப்படி இல்லை. திரைமறைவில் எல்லா முயற்சியும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சார், நடந்துக்கிட்டு தான் இருந்தது. சரி, தேர்தல் வர்றபோது பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போவும் தினகரனுக்கு 3 ஆப்ஷன் இருந்தது இல்லை, தனிச்சு நிற்கிறதுக்கு போக மாட்டார், தாவேக்காவோட போயிருக்கலாம், திமுக அணிக்கும் போயிருக்கலாம், என்டிஏக்கு போகிறது இயல்பானது. ஏன்னா 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் இருந்தார் அப்படின்ட்டுன்னு. ஒன்றுலேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. தாவேக்கா பக்கம் போனால் கூடுதல் இடம் கொடுப்பாரு, தேர்தல் செலவுகள் மற்றது எப்படி, கீழே யார் வேலை செய்வா, தேர்தல் அவங்களுக்கு புதுசு, இந்த பலவீனங்கள் அங்கே இருக்குது. எழுச்சி இருக்குது, அது ப்ளஸ்ஸு. திமுக பக்கம் போனால் பணப்பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, வெற்றி நிச்சயம், சீட்டு கம்மியாக கொடுத்தா கூட செலவை பார்த்துக்குவாங்க யாருக்குமே. ஆனால் அதிமுகவை மையப்படுத்தி அரசியல் ஒரு வார்த்தை சொன்னால தினகரனுக்கு இறுதி இலக்கு, அது அதோட முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். இப்போ என்டிஏல என்ன நேற்று வரைக்கும் எந்த சூழலையும் எடப்பாடி ஏற்றுக்கொள்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சபதமெல்லாம் போட்டவன் இப்போ எப்படி போய் சேருதுங்கிற சங்கடம் ஒன்று. ஆனால் நம்மால் நம்மளுடைய அரசியல் எதிரி இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அவரும் ஒரு காரணம். அவர் அந்த முடிவை எடுக்க தள்ளியது எடப்பாடி. அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் 21 தேர்தல், அப்படி தான் கணிக்க முடியும். நம்ம தினகரனுடைய நோக்கம் திமுக ஆட்சியில் அமைத்துறதா இல்லை, எனக்கு சீட்டே வேண்டாம், குக்கரில் கூட வேண்டாம், ரெட்டலையில் கொடுங்க எங்கள் கட்சிக்காரங்களுக்குன்னு சொன்னபோது கூட ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. அதனால திமுக வந்து அந்த கசப்பான அனுபவம் 2 பேருக்கும் நேற்று ஞாபகத்துக்கு வந்ததுனால தான் இவரும் நான் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னார், அவரும் நான் அன்போடு வரவேற்கிறேன்னு எடப்பாடி 2 கையை நீட்டினார். ஸோ ஒரு நல்லது நடக்கிற போது அந்த நையாண்டியை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறவன் நான். நாளைக்கு காங்கிரஸ் திமுக அணி தொடர்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு நையாண்டி சிரிப்பாங்க பல பேர், இதுக்காடா அந்த அடி அடிச்சுக்கிட்டே என்ன. அன்னைக்கு நான் அவ்வளோ சிரிக்க மாட்டேன், என்னுடைய பாலிசி அது. ரைட்டு, ஒன்றா இருந்தாங்க ஒன்றா இருக்கிறாங்க, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கடந்து போயிடணும். அதை டிடி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது 2021 அமித்ஷா அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டார், அப்போ பலன் அளிக்கல, அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. இந்த இணைப்பிலுமே பாஜக ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னும் போது பாஜக இதுக்குள்ளே செயல்பட்டுகிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாயத்தை தேட விரும்புகிறாங்கன்றது மக்கள் மத்தியில் ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும்ல, அது ஓட்டுகளாக மாறது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அது அப்படி இல்லை, அப்படியெல்லாம் போய் மக்கள் மனசில் 15 பிறகும் 60 இடங்களுக்கு மேலே அதிமுக வெற்றியை கொடுத்தது தான். ஆட்சி இழந்தாங்கிறது ஒரு பக்கம் உண்மை, 66 இடங்கள் ஜெயிச்சதும் உண்மைதானே அதிமுக. மக்கள் அந்த அரசியலெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க சார். ஏதாவது ஒரு கருத்து ஒரு ஐடியாலஜி அப்படிலாம் பார்த்து மக்கள் முடிவெடுக்கிறல. யார் வேணாலும் ஆட்சிக்கு வாங்க, எங்கள் வகுத்தில் அடிக்காதீங்க, ஏதாவது 4 நல்லதை செய்யுங்க, இதுதான் மக்களுடைய குறைந்தபட்சம். பழகிட்டாங்களா இல்லை வேற ஆப்ஷனே இல்லை, பழகிட்டாங்கனாலே எல்லாமே அதில் அடங்கி இருக்கு. ஒன்று நடந்த சம்பவங்களை தங்களுக்கு சாதகமாக அல்லது தங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி அதில் அனுபவப்பட்டுக்கிட்டாங்க. இன்னொன்று வேறு வழி இல்லைங்கிறது டீசெண்டாக இப்படி கடந்து போக வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும் மக்களால் சொல்லுங்கள்? வரவே கூடாதுன்னு போராட்டம் பண்ணணுமா? அவன் காலையில் பஸ்ஸை பிடிச்சி வேலைக்கு போயிட்டு நைட்டு திருப்பி சமைக்கிற வேலையில் பார்ப்பாங்களா? மாதம் சம்பளம் வாங்கி கரண்ட்டு பில்லு வீட்டு வாடகை இஎம்ஐ கட்டுறதுல அந்த வீட்டு தலைவனுடைய வேலை மனசு போகுமா? இந்த பிஜேபியை எப்படி தடுக்கலாம், அதிமுகவோட இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு யோசிக்கவாத நேரம் இருக்கா?
ஒரு சராசரி மனுஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அவனுடைய நோக்கம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிற போது அவனுக்கு என்ன அதை பற்றி கவலை? அதுக்காக நாட்டை பற்றி கவலைப்படாது நான் சொல்லலை. அதை பற்றி பேசுறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க, வேறு வேலை இல்லாமல் நானும் கொஞ்சம் உட்காந்துருக்கிறேன்னு வச்சுப்போம். ஒரு குடிமகனும் ஒரு மக்களும் அப்படிலாம் ரொம்ப எல்லாம் உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க. சரிதானா? இதெல்லாம் அரசியல் ஆர்வம் உள்ளவங்க விவாதிக்கிறதுக்கு தான் பயன்படும். பியூஷ் கோயல் அவர்கள் வார்த்தையை பயன்படுத்துறாரு, திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான எதிரி அப்படின்னு சொல்லி. அப்ப தொடர்ச்சியாக இந்து மத விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறதுனால. ஆமா, மத அரசியல் தான் பிஜேபி பண்றாங்க. அதுல என்ன பெருசா புதுசா அதிர்ச்சி ஆயிட்டியல நீங்க? அவங்க அதை தானே சார் பண்றாங்க. அந்த சாயல் அதிமுக மேலே விழும். அதை சமாளிக்கிற ஆற்றல் எடப்பாடிக்கு தினகரனுக்கு இருக்கான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓபிஎஸ் வந்தாருன்னா அவருக்கும் அது இருக்கான்னு பார்ப்போம். மக்கள்கிட்ட அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க? இல்ல பிஜேபி நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வர்றோம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், நாங்க அப்படி இருக்கோமா, ஏன் பாய் சொல்லுங்க பாய் அப்படின்னு அதிமுக நிர்வாகி போய் ஒரு ஒன்றிய சார் போய் பேச முடியும் உரிமையோட மசூதிக்குள்ள போய். அதே பிஜேபியுடைய மண்டல் தலைவர் போய் பேச முடியாது. நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், பட் உள்ளூரில் நான் இருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ராயபுரத்தில் ஜெயக்குமார் நிற்கிறாருங்க, அவர் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவார்? பொது மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார். எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே வண்டி எடுப்பார், நேராக சாயபு தெருவுக்குள்ளே போவார், அந்த பாய் வீட்டுக்குள்ளே போவார். என்ன பாய், என்னை பற்றி தெரியாதா உங்களுக்கு? இத்தனை வருஷம் நான் இங்கே இருக்கிறேனே, நான் இருக்கிறதெல்லாம் மறந்துங்க, எனக்காக ஓட்டு போடுங்கன்னு ஒரு கோரிக்கையை வைப்பாரா மாட்டாரா? ஸோ அதிமுகவை பற்றின பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று இருக்கும், பிஜேபியை பற்றின பார்வை ஒன்று இருக்கும், கூட்டணிங்கிற பார்வை ஒன்று இருக்கும், அந்த நேரத்து சூழலுங்கிறது ஒன்று இருக்கும். இது ஒன்று தொடர்புடையது தான். ஆனால் முடிவெடுக்கிறதுல தாக்கத்தை ஏற்படுத்துபவை அல்ல. கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார், 3வது ஆப்ஷனாக தாவேகா விஜய் அவர்கள் ஒன்று கிரியேட் பண்ணார். அதில் வந்துட்டு அவங்க கேப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க தவறிட்டாங்களா இல்லை எப்படி பார்க்குறது? இல்லை, அதுக்கான சூழலை இன்னும் வந்து சேரல. இல்லை, ஏன்னா விஜய் இன்னும் அவர் கட்சி அரசியலே பண்ண மாட்டார்ல. ஜனநாயகன் படத்தை பற்றி அவர் பேச மாட்டார். சில அரசியல் நடவடிக்கைகள் நீங்களும் நானும் பார்க்குற மாதிரி பொது வழியில் வர்றதை பார்த்தாலும் அதில் அரசியல் முதிர்ச்சி தெரிய மாட்டேது. அப்போ நம்பி எப்படி போவாங்க? இப்போ இதே வைத்தியலிங்க நேற்று போய் திமுகவில் சேர்ந்தார், அவர் தாவேக்காவில் இணைகிறதுக்கும் பேச்சு நடந்ததா ஒரு தகவல் இருக்குது. ஏன் அவர் அங்கே போகாமல் இங்கே போகிறார்? என்னப்போ ஒரு செங்கோட்டையை மதிக்கிற இடத்துல அவங்க மதிக்கிற இடத்துல வைக்கல, இப்போ நம்மலாம் போனால் என்ன ஆகும்னு ஒரு பயம் இருக்கும்ல. இந்த 2 பேரை பற்றி மட்டும் இன்னும் பல பேருக்கு அந்த குழப்பங்கள் இருக்கும். வேறு வழியே இல்லாமல் தான் போய் சேருவாங்க, யாரும் சேர மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம்னு சொல்லியும் ஒரு கட்சி நம்மகிட்ட வரமாட்டேது, ஏன் அப்படின்னு விஜய் யோசிக்கணும். ஆனால் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு தாவேக்கா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பேர வலிமையை அதிகப்படுத்துவாங்க. அதுதான் அரசியல். அந்த பேர வலிமையை விஜய் பயன்படுத்திக்க மாட்டாரு. அதுக்கான சூழல் என்ன வரலன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு முடிவு எடுத்தால் தானே இங்கே வருவாங்க. இப்போ இங்கே உடஞ்சதுன்னா அங்கே இருக்குது, அல்லது உள் அறையில் பேசுகிறப்போது நீங்கள் 41 தொகுதி தர்றீங்களா இல்லை நாங்கள் விஜய் கிட்ட போட்டுமான்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச மாட்டாங்க காங்கிரஸினுடைய தலைவர்கள். அறிவாலயத்தில் உள்ள உட்காந்து பேசுகிற போது சொல்லுவாங்க, அதே வெளிப்படையாக சொல்லாமல் உள்ள ஹோலில் வச்சுட்டு அது திமுக தெரியாமல் இருக்காதா, விட்டா அங்கே போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு இருக்கணும். சரிதானா? அப்படி ஒருவேளை போனால் போட்டுன்னு ஸ்டாலின் சொன்னாலும் சொல்லிடுவாருங்கிற பயம் காங்கிரஸுக்கும் இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், விஜய் கிட்ட போனால் 70 இடங்கள் நீங்கள் போட்டியிடலாம், ஓட்டு அதிகமாக வாங்கலாம், 7 இடமாவது ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதே சேர்த்து தான் ஒரு இயக்கம் கணக்கு போடணும்.